ஹேட் யுவர் செல்ஃப், அதாவது தன்னைத்தான் மறுதளிக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படின்னு பேசுறதுனால சிலர் என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இயேசு என்ன விரும்புகிறாருன்னா, நாம் ஒரு துறவியை போல வாழணும். துறவி எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய கொள்கை என்னன்னா, எதையுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. என்ஜாய்மெண்ட்டே தப்பு. இப்போ எதையும் அனுபவிக்கிறதே தப்பு. ஸோ எதுவுமே ரொம்ப நல்லா இருந்துடக்கூடாது. ரொம்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப நல்ல உடை போட்டக்கூடாது, ஆடம்பரங்கள்லாம் விட்டுறணும். இந்த துறவியாக வாழ்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு நல்ல உணவு வேண்டாம், நல்ல உடை வேண்டாம், எந்த ஆடம்பரமும் வேண்டாம், இன்னும் கேட்டால் எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு இந்த 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 விதமான உறவுகள் இது வழியாக வர சந்தோஷத்தெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு குகையில் போயிட்டு அவங்க அதுதான் தேவன் விரும்புகிறார், அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார் நினைத்து கொள்கிறார்கள். சில நேரம் கிறிஸ்தவங்களும் நினச்சிக்கிறாங்க அது மேன்மையான வாழ்க்கை. சிலர் நாம் இப்படி தான் வாழணும்னு வர போதிப்பாங்க. பைபிள் அதை மேன்மைப்படுத்துவது கிடையாது. அசெட்டிசிசம், துறவியை போல வாழ்வதை வேதம் மேன்மைப்படுத்துவது கிடையாது. எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் வேணா வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 4:1-6 போய் வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறது கிடையாது. அது தவறாக எடுத்துக்கிறது. அதாவது எனக்கு என்னென்ன வேணுமோ, நான் என்னென்ன பொதுவாக விரும்பணும், ஒரு மனிதன் பொதுவாக என்னென்ன விரும்பணும் அதெல்லாம் வேண்டான்னு தள்ளுறது. அப்படி கிடையாது. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே. வெறும் என்னுடைய சித்தத்தை தள்ளனா பத்தாது, அவருடைய சித்தத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே பொதுவாக மனுஷனுக்கு இதெல்லாம் வேணும், நான் வேண்டான்னு தள்ளுறேன் போ அப்படின்னா பத்தாது. அவருடைய சித்தம் என்னது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அப்போ அதை எடுத்துங்களா, எடுக்கல. பொதுவாக அவருடைய சித்தம் எல்லாருக்கும் திருமணம், பொதுவாக விதி விலக்குன்னு இருக்கலாம் இல்லையா, there's always exceptions. பொதுவாக அவருடைய சித்தம் திருமணம். திருமணத்தை அவர் விரும்புகிறார், மனுஷனுக்காக விரும்புகிறார், அவர் திட்டம் போட்டார். அப்போ திருமணம் செய்து ஒரு குடும்பத்தோடு அப்படி வாழணும் அப்படின்னு விரும்புகிறார் அவர் இல்லையா. அப்போ அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி அவர் சில சித்தங்களை வச்சிருக்கிறார், சில நோக்கங்களை வச்சிருக்கிறார். அதெல்லாம் கண்டுக்காம நான் பொதுவாக விரும்புறதெல்லாம் வேண்டாம் தள்ளிட்டேன்னு சொன்னால் பத்தாது. என்னுடைய சித்தம் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுள்.